வீட்டிலே கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது காலிஃப்ளவர் குழம்பு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கிரேவி இந்த மாதிரி அதுக்கும் இந்த பொடி சேர்த்திக்கலாங்க. மட்டன், சிக்கன், பிரியாணிக்கு, இந்த மாதிரி காளான் குழம்புக்கு இந்த மாதிரி இதுக்கும் இந்த பொடி சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், காப்பிடி டம்ளரில் நான் 2 டம்ளர் வந்து தனியாக அதை எடுத்துருக்குறேங்க. இது வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அது இந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதாவது மீடியமான தீயில் தாங்க வறுக்கணும். அப்போ தான் வந்து தனியா விதை வந்து தீயாத வருங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதிகம் எண்ணெய் ஊற்றக்கூடாது. காப்பிடி டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவு வரமிளகா எடுத்துக்கலாங்க. இந்த மிளகா வந்து காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகா சேர்த்திக்கலாங்க. இது ரொம்ப காரமான மிளகாங்க. இதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லா பொருளுமே வந்து மீடியமான தீயில் தாங்க வறுத்து எடுக்கணும். அதிகம் வைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், சுருள் பட்டை இது வந்து 100 கிராம் டம்ளருங்க. இதில் வந்து அரை டம்ளர் சுருள் பட்டை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கிராம்புங்க, இதுவும் வந்து அரை டம்ளருங்க. 100 கிராம் டம்ளர் அளவில் அரை டம்ளர் வறுத்து எடுத்துக்கலாங்க. கிராம்பு, கசகசாங்க, இது 1/4 டம்ளர் அளவு. கசகசா வந்து அதிகம் சேர்த்தக்கூடாதுங்க, கம்மியாக தான் சேர்த்தணும். அதனால தான் நான் 1/4 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. சோம்புங்க, இது 3/4 டம்ளர் சோம்பு எடுத்துக்கலாங்க. சோம்பு கொஞ்சம் அதிகம் போட்டால் நல்லா பொடி வந்து மணமாக இருக்குங்க. அதுக்காக தான் சோம்பு 3/4 டம்ளருங்க. இதே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. சீரகங்க, இது அரை டம்ளர் போதுங்க. அரை டம்ளர் வறுத்து எடுத்துக்கலாங்க. அன்னாச்சி பூவுங்க, இது வந்து 100 கிராம் டம்ளரில் தலை தட்டி போட்டிருக்கிறேங்க. இதே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. மிளகுங்க, இது அரை டம்ளருங்க. இது கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட போதும். அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. இதே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது திப்பிலிங்க, இது அரை டம்ளருங்க. இதே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கல் உப்புங்க, ஒரு அரை கைப்பிடி அளவுங்க. இதையும் நம்ம வந்து வடச்சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த மசாலாவில் போட்டு அரைக்கிறப்ப பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க கல் உப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். அதனால் இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து வெயிலில் ஒரு 1 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் காய வச்சுக்கலாங்க. காய வச்சு அரைக்கிறப்ப நல்லா பொடி வந்து நல்லா நைஸாக இருக்குங்க. நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. பொடி அதிகமாக அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க.